ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சில்லி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நைட்டு டின்னர் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் 2 எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சுருட்டி ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிறது வேணாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு தனியாக வந்து சைடு செய்யணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நைட்டு செஞ்சதோ இல்லை மார்னிங் செஞ்சதோ மீதி இருக்க சப்பாத்தியில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இது எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், நான் சப்பாத்தி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சில்லி சப்பாத்தி செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இதில் பொடியாக கட் பண்ணியிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்க பூண்டு, பொடியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க. பேஸ்ட்டு சேர்க்காமல் இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து லைட்டாக இது மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். ரொம்பவும் ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இது மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஆனியன் பாருங்கள், இது மாதிரி க்யூபாக ஆனியன் அண்ட் குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குடமிளகாய் கொஞ்சம் சின்ன சைஸு, ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஆனியன் இருக்கும், தோல் உரிச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆனால் போதும். இது ரொம்பவும் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக செமி குக் ஆனால் போதும். இது 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதோட நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம சேர்க்கறது. இதை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், கட் பண்ணியிருக்க சப்பாத்தி இதோட ஃபுல்லாக சேர்த்துட்டு சப்பாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஸோட சப்பாத்தி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்துங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆனால் போதும். ரொம்பவே சூப்பராக வந்து இது ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஃபைனலாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆனியன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமியாக குக்காக இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால கொஞ்சம் காரம். ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.